திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையில விடுதலை அடைவோம்டாங்கிறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தான், வைக்கிற பேர வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பால அறுதமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகானம் என்றுமோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பகிரலி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியன். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறாப்ல. எப்படி இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான், நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை. அதனால எங்களை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது, வரும். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாரதி சொல்றான்ல, கர்மமே வெல்லும் சான்றோர் சொல் பொய்யா போயிருமாடா, டே பொய்யா போயிருமாடான்னா. இதேதான் என் தாத்தன் முத்துராமலிங்க. இதேதான் நீங்க பேரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்ட, பைத்திய மாதிரி பேசிருக்காப்லையே, என்னாச்சு தேவருக்குன்னு நினைச்சிருப்ப. புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். பாரதி அவன் ஒரே தடத்துல வராங்க வேறு. அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான். அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னது அப்பதான் அவரே சொல்றாரு, தீயவன் ஒளிகன் சொல்லாத நல்லவன்